வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள், ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுர்த்த சர்க்கமானது 14. யக்ஷர க்ஷோயுத்தம், அதாவது யக்ஷர்களுக்கும் அரக்கர்களுக்கும் யுத்தமானது நடந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரவச்சித்திரக்கண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்ய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தாசே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्न नमः समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बलवाल्मीकि रामायणम उत्तरकांडத்தில் சதுர்த சர்க்கமானது 14. யக்ஷர க்ஷோ யுத்தம், அதாவது யக்ஷ ரக்ஷோ யுத்தம், யக்ஷர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் அரக்கர்களுக்கும் யுத்தமானது நடந்ததாம், போரானது நடந்ததாம். ततस्तु सैवे सार्धं षड्भिर्नित्यं बलोद्धतैः महोदर बृहस्ताभ्यां मारीश சுகசாரணைஹி. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்கிறார், ராமா, இந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே அவளுக்கு தங்கள் கிட்டக்க ஏகப்பட்டதான வலிமை பலம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அகந்தை செருக்கோட இருந்த அரக்கனாகப்பட்ட மகோதரன், பிரகஸ்தன், மாரீச்சன், சுகன், சாரணன் மற்றும் ஏனைய அரக்கர்கள் எப்பவுமே யுத்தம் புரிவதிலேயே மிகவும் விருப்பத்தோடு இருக்கக்கூடிய வீரனாக இருக்கக்கூடிய தூம்ராட்சன். அந்த தூம்ராட்சன் இருக்கானே, அவன் எப்போ பார்த்தாலும் யுத்தத்திலேயே போரே புரிஞ்சுட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். அவனுக்கு அது ஒன்று தான் சந்தோஷம். ஆகிய இந்த 6 அமைச்சர்களுடன் கூட இந்த தசானந்தன் ராவணனாகப்பட்டவன் ரொம்பவும் கோபத்தால் இந்த 3 உலகத்தையுமே எரித்து விடுவது போல இந்த வீரம் புரிந்திய இந்த ராவணனானவன் சென்றான்றமா. धूम्राक्षेण स वीरेण नित्यं समरकृत्नुना समृद्ध प्रयो श्रीमान कुरदा लोकान्
दहन्यवः पुराणी स नदे शैलान् वनान्युभव नानिसा अधिक्रम्य मुहूर्तेन கைலாசம் கிரீமாகமத். இந்த அரகனாகப்பட்டவன் ராவணன் இருக்கானே தசானந்தன், அவனும் மற்ற அரக்கர்களும் பலவிதமான நகரங்களையும் பலவிதமான காடுகள் நதிகள் மலைகள் இவை அனைத்தையும் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள, அதாவது 3.25 நாழிகை 1.5 மணி நேரத்துக்குள்ள வெகு விரைவாக கடந்து கைலாச மலையை வந்து சென்று அடைஞ்சாராமா. சம்னிவிஷ்டம் கிரௌ தஸ்மின் ராட்சசேந்திரம் நிசம்யது யுத்தோ அத்ய கிருத்தோத்சாகம் துராத்மானம் சமந்திரினம் யக்ஷான சேகு சம்ஸ்தாதும் பிரமுகே தஸ்ய ரக்ஷசः ராஜ்ஞோ பிராத்தேதி விஜ்ஞாய கதாயத்ர தனேஸ்வரः. ரொம்பவும் கெடும் புத்தி உள்ள இருக்கக்கூடிய இந்த தசானந்தன் ராவணன் அரக்கன் போர் தொடுக்கும் தீர்மானத்தோட தன்னுடைய அமைச்சர்களோடு இந்த கைலாச மலையில் வந்து தங்கியிருக்கான் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அறிந்த யக்ஷர்கள் அவனை எதிர்த்து வந்து நிற்கத்துக்கு இயலாதவர்கள் தான். இவளால் வந்து அவன் எதிர வந்து போர் புரிய முடியாது. அரக்கனோட வாஸ்தவம். உடனே இந்த யக்ஷர்கள் என்ன பண்ணாங்க, அவன் வந்து தங்களுடைய மன்னனுடைய சகோதரன், இவருக்கு மன்னனாக இருக்கக்கூடியது யாரு, வைஸ்ரவணன் குபேரன். அந்த குபேரன் தான் யக்ஷர்களுக்கு மன்னன். ஆனால் அந்த மன்னனாகப்பட்டவன் இந்த அரக்கனுக்கு மூத்த தவையனாக இருக்கக்கூடிய மூத்த சகோதரன். அதை நினைச்சு பார்த்துட்டு தங்களுடைய மன்னர்கள்ட்ட தெரிவிப்பதற்காக குபேரன் இருந்த இடத்துக்கு இந்த யக்ஷர்கள்லாம் சென்றார்கள். ராமா தேகத்வா சர்வமாசத்யோ பிராத்துஸ்தஸ்ய சிகீர்ஷிதம் அனுஜ்ஞாதா யுயுர்ஹிஷ்டா யுத்தாய தனதேனனே. இந்த யக்ஷர்கள்லாம் சென்று என்ன பண்ண தெரியுமா, நாமா மன்னருடைய விளைய சகோதரனாகப்பட்ட ராவணன் அவனுடைய நோக்கத்தை வந்து மன்னன்கிட்ட எடுத்துரைத்தார்கள் யக்ஷர்கள். உடனேயே குபேரன் என்ன பண்ணார், உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், போய் போர் புரியுங்கோ அப்படின்னு அனுமதி கொடுத்தார். மகிழ்ச்சியோடு போய் போர் செய்யறதுக்காக யக்ஷர்கள்லாம் புறப்பட்டார்கள். ராமா ததோபலானாம் சம்க்ஷோப யவர்தத மகோததேஹே தஸ்ய நைருத ராஜஸ்யா சைலம் சஞ்சால எண்ணிவா. இந்த மாதிரி யக்ஷ மன்னருடைய படைகள் வந்து ஒரு பெரிய கடல் போல பெருக தொடங்கி தராமா. அந்த சமயத்தில் படைகளுடைய ரொம்பவும் நெருங்கிய போக்குவரத்துனால இந்த கைலாச மலையே வந்து அந்த சமயத்தில் நடுநடுக்கமானது. ராமா ததோ யுத்தம் சம் அபவத்ய அபயத்யக்ஷ ராட்சச சங்குலம் யஜீதா சப வம்ஸ் தத்ர சகிவா ராட்சசஸ்யதே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா ராமா, யக்ஷர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே பயங்கரமான யுத்தமானது ஆரம்பமானது. அரக்க மன்னனுடைய அமைச்சர்கள்லாம் இந்த யக்ஷர்களால் மிகவும் துன்பம் அடைந்தார்கள். ராமா ச திருஷ்டுவா தாத்ருசம் சைன்யம் தசக்ரீவோ நிசாசரः ஹர்ஷநாதான் பகுன் கிருத்வா சக்ரோதாதப்ய தாவதா. உடனே வந்து தன்னுடைய அரக்கரப்படையானதோ தோல்வியை தழுவி கொண்டு இருப்பதை பார்த்த தசக்ரீவன் தசானந்தன் என்ன பண்ணான், பல தடவைகள் வந்து சிம்மநாதம் எழுப்பினான். எதுக்காக அந்த சிம்மநாதம் எழுப்புறது, தங்களுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக.
அப்படி உற்சாகப்படுத்தி மிகவும் கோபத்தோட எதிரிகளுடைய படைக்குள்ள இந்த ராவணனே உள்ளே புகுந்தான்றாமா. ஏதுதே ராட்சசேந்திரஸ்ய சசிவா கோரவிக்கிரமாக தேஷாம் சகஸ்ரமேகைகோ யக்ஷாணாம் சமயோதயத்து. அதற்கு பிறகு இந்த அரக்கமன்னனாகப்பட்ட தசக்ரீவன் தசானந்தன் என்ன பண்ணா, அந்த மன்னருடைய பயங்கரமான பராக்கிரமம் படித்த அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே 1000 யக்ஷர்களோட போர் செய்தார்கள்ன்றமா. ததோ கதாபீர் முசலைர் அசிபி சக்தி தோமரை ஹன்யமானோ தசக்ரீவஸ் தற்சைன்யம் சமகாஹதா. யக்ஷர்களுடைய கையில் இருந்த கதைகள், உலக்கைகள், கத்திகள், வேல்கள் மற்றும் எரிய ஆயுதங்கள் ஆகியவற்றால் இந்த தசக்ரீவன் தசானந்தனுடைய அரக்கர்களும் சரி தசானந்தனும் சரி தாக்கப்பட்ட போதிலும் இந்த அரக்கனாகப்பட்ட தசக்ரீவன் என்ன பண்ணா, ரொம்பவும் விறுவிறுன்னு அந்த படைக்குள்ள புகுந்து சென்றான்றாமா. சார் நிருஸ்வாச வத்தத்திர வத்தியமானோ தசானனः வருஷத்பிரிவ ஜீமூதைர் தாராபீர் அவருத்தியதா. அதாவது ஆகாயம் இருக்கு, அந்த ஆகாயத்தில் மேகங்கள் வந்து கருத்த மேகங்கள் எப்படி சூழ்ந்து கொண்டு வருமோ, சூழ்ந்து கொண்டு வந்தால் பெரிய மழையானது வரும். அதுபோல் எதிரியினுடைய ஆயுத பொழியினால் தாக்கப்பட்டு கொஞ்சம் கூட ஒரு க்ஷணம் கூட மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் கிடைக்காம தசகிரீவனாகப்பட்ட ராவணன் முன்னேறி செல்ல முடியாமல் அவனே தடுக்கப்பட்டான்றமா யக்ஷர்களால். நாசகார யதாம் செய்வா யக்ஷசஸ்திரை சமாகதா மகீதர இவாம் பூதை தாராசத சமுக்ஷிதா. இந்த மாதிரி இந்த கதையை கத்திய சொல்லலாம். சரி, இதனால் மழையை பொழியினால் இடைவிடாது நீராடப்பட்டாலும் கொஞ்சம் கூட கலக்கமடையாமல் ஒரு பெரிய மலையை போல யக்ஷர்களினுடைய அஸ்திர பொழிவினால் தாக்கப்பட்ட போதிலும் இந்த ராவணன் வந்து கொஞ்சம் கூட கலங்காமல் அப்படியே நின்றுந்தாராமா. துராத்மா சமுத்தியம்யா காலதண்டோபமாம் கதாம் பிரவிவேச ததா சைன்யம் நயன் யக்ஷான் யமக்ஷயம். கெடுமதி உள்ள இந்த அரக்கனாகப்பட்ட தசக்ரீவன் தசானந்தன் ராவணன் காலதண்டம் போன்ற கதையை வந்து தன்னுடைய கையில் தாங்கி எதிரிகளுடைய படையில் புகுந்து ஏராளமான யக்ஷர்களை எல்லாம் யமலோகத்துக்கு அனுபவிச்சாராமா. சார் கக்ஷம் இவ விஸ்தீர்ணம் சுஷ்கேந்த நமிவாகுலம் வாதே நாக்ரே வாதீப்தோ யக்ஷசைன்யம் ததாஹதத். அதாவது ஒரு பெரிய புயல் காற்றுனது அடிக்கிறது, அந்த காற்றுனால ஒரு யாகம் செஞ்சுட்டுருக்கோம். அந்த யாகத்துக்கு வந்து ஒரு காற்று இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அக்னி ஜுவாலை ரொம்பவும் பிரம்மாண்டமாக எரியும் அக்னி. அதுபோல் அக்னியை போன்ற இருக்கக்கூடிய இந்த தசானந்தன் விரவி கிடந்த துரும்புகள் போன்றும் சிதறி கிடந்த கட்டைகள் அதுபோல இருந்த யக்ஷர்கள் படிய அப்படியே கண்ணாலேயே எகிரித்து ஒழித்தான்றாமா. தைஸ்து தத்ர மகாமாத்தியே மகோதர
சுகாதிபிः அல்பாவ சேஷாஸ்தே யக்ஷா கிருதா வார்த்தை இவாம்புதாக கேசித் சமாகதா பக்னா பதிதா சமரக்ஷிதௌ ஓஷ்டாம்ச தசனைஸ் தீக்ஷ்ணைர் அதசன் குபிதா ரணே. இந்த அரக்கர்களுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த மகோதரன் சுகன் இவர்களால் ஒரு பெருங்காற்றானது புயல் காற்றான அடிக்கும்போது நான்காபுரமும் சிதறடிக்கப்படும் மேகம், ஆகாயத்தில் இருக்கிற மேகம். அதுபோல் யக்ஷர்கள் மாய்க்கப்பட்டதுனால யக்ஷர்களில் கொஞ்சம் பேர் எஞ்சி இருந்தால் படைக்கலங்களால் தாக்கப்பட்ட எத்தனையோ யக்ஷர்கள் போர்க்களத்திலேயே அப்படியே விழுந்து கிடந்தா அவளால் எழுந்திருக்க முடியல. பற்களால் உதட்டை கடித்தவாறு ரொம்பவும் கோபத்தோடு போர் செய்த யக்ஷர்கள் அப்படியே உதட்டை கடித்து கொண்டே தரையில் விழுந்து சாய்ந்தாராமா. ஸ்ராந்தா சான்யோன்ய மாலிங்கிய பிரஷ்டசஸ்திரா ரணாகிரே சீதந்தீச ததா யக்ஷா கூலா இவ ஜலேனஹா. போர் புரிஞ்சு யுத்தம் பண்ணி கலைத்து போன யக்ஷ வீரர்கள்லாம் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் கையில் இருந்த படைக்கருவிகள் அனைத்துமே நழுவி விழுந்தது கீழே. அது எப்படி இருந்தது தெரியுமா பார்க்கறதுக்குறாமா? ஒரு ஆறானது இருக்கு, அந்த ஆற்றில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடும்போது கரைகள், அந்த ஆற்றினுடைய கரைகள் எப்படி சரிந்து விடுமோ அதுபோல் அவர்கள் எல்லாரும் அந்த இடத்திலேயே சோர்ந்து போய் கீழே விழுந்தாராமா யக்ஷர்கள்லாம். ஹதானாம் கச்சதாம் ஸ்வர்க்கம் யுத்தியதாம் பிருத்திவீதலே பிரேக்ஷதாம் ருஷி சங்கானாம் ந பபூவாந்தரம் திவி. ஒரு யுத்தத்தில் ஒருத்தர் கொல்லப்பட்டால்னாக்கா அவன் தேவலோகம் சொல்வான். போர்க்களத்தில் போர் செய்யக்கூடியவர்கள் இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக கூடியிருந்த கணக்கில் அடங்காத முனிவர்கள் அவர்களுடைய கூட்டங்கள்னால ஆகாயத்தில் இவெல்லாம் போகணுமோன மேலே தேவலோகத்துக்கு இவனால் போக முடியலையாம். கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் ஆகாயத்திலே முனிவர்கள்லாம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துருந்தாளாம். பக்னாம்ஸ்து தான் சமாலட்சியா யக்ஷேந்திராம்ஸ்து மகாபலான் தனாத்யக்ஷோ மகாபாஹு பிரேஷயாமாச யக்ஷகான். மகா வலிமை கொண்ட யக்ஷர்களுடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கூட நிதானமே இல்லாமல் தறிகட்டு ஓடுவதை பார்த்த யக்ஷர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவர் வேறு சில யக்ஷ தலைவர்களை எல்லாம் போர் முனைக்கு அனுப்பி வைத்தான்றமா. ஏதஸ் மின்னந்தரே ராம விஸ்தீர்ண பலவாகன அகமத் சுபகான் யக்ஷோ நாம்னா சம்யோத கண்டகா. இப்போ அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார் ராமபிரான்டா, ராமனே இதற்கிடையில் ஏராளமான படை வீரர்கள், வாகனங்கள், அவற்றுடன் கூட சம்யோத கண்டகன் அவன் தான் யக்ஷர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு பெயருள்ள பெருவீரான யக்ஷனானவன் அந்த போர்க்களத்துக்கு வந்தானவா. தேன சக்கரேன மாரீசோ விஷ்ணுனேவ ரணேகதா பதிதோ பூதலே சைலாத் க்ஷீண புண்ணிய இவாம்பராது. இந்த சம்யோத கண்டகன்
அப்படின்ற யக்ஷர்களுக்கு மன்னனாக இருக்கக்கூடியவன் எப்படி தெரியுமாறாமா? எப்படி மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய சக்கராயுதத்தினால எதிரியை தாக்குவாரோ அதுபோல போர்க்களத்தில் வந்து மாரீசன் வந்து பலமாக தாக்கினான். அந்த தாக்குதலை வந்து அந்த மாரீசன் வந்து தாங்க முடியாமல் கீழே விழுந்தான். அதாவது எப்படின்னாக்க, ஒரு புண்ணிய பலனை வந்து முற்றிலும் அனுபவித்து விட்டு முடித்து விட்டவர்கள் தேவலோகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு தள்ளப்படுவார். அதுபோல அந்த மலையிலேருந்து இந்த மாரீசனானவன் கீழே விழுந்தான்றாமா. சசம்யஸ்து முகூர்த்தேனா ச விஸ்ரம்ய நிசாசரः தம் யக்ஷம் யோதயாமாச சசபக்ன பிரதுத்ருவே. இந்த மாரீசன் என்ன பண்ணா, முகூர்த்த காலம், அதாவது 3:45 நாழிகை 1.5 மணி நேரம் சென்று சுய உணர்வு பெற்று கலைப்பாரிய பின்னால் அந்த அரக்கனாகப்பட்ட மாரீசன் அதே யக்ஷ மன்னனோட மறுபடியும் போர் புரிந்தான். அவன் வந்து வலிமையை இழந்து போர்களத்தில் இருந்தும் இந்த மாரீசனானவன் ஓடி போனான். தத காஞ்சன சித்ராங்கம் வைடூரியர் அஜ சோக்ஷிதம் மரியாதாம் பிரதிஹாராணாம் தோரணாந்தர மாவிசத்து. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராமா? அந்த தசகிரீவன் இருக்கான், தசானந்தன் ராவணன் பொன் வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டதும் வைடூரியம் வெள்ளி அவைகள் அனைத்தும் இழைக்கப்பட்டதுமான குபேரனுடைய தோரண வாயில்னா நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நம்ம ஆற்றுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்து வாசற்படி இருக்கும், அதுதான் முதல் வாசல், அதை தான் சொல்கிறது தோரண வாயில். அதை கடந்து காவலர்களால் ஏகப்பட்ட காவலர்கள் அங்கே வந்து காவல் காத்துருப்பா. அதையும் மீறி இந்த தசகிரீவனானவன் உள்ளே புகுந்தான்றவா. தந்துராஜன் தசகிரீவம் பிரவீசந்தம் நிசாசனம் சூரியபானு ரிதி ஜாத்தோ துவாரபாலோ ஞவாரயத்து. இப்போ அகசிய மாமலிவ சொல்கிறா ஸ்ரீராமபிரான பார்த்து, மாமன்னர் ராமனே, அரக்கனுடைய மன்னனாகப்பட்ட தலைவனாகப்பட்ட இந்த தசகிரீவன் ராவணன் உள்ளே நுழைவதை பார்த்த வாய காப்பார்களையே மிகவும் புகழ்பெற்றவன் சூரியபானு. அவன் வந்து ராவணனை வந்து தடுத்து நிறுத்தினான், நீ எல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு தடுத்து நிறுத்தினான். சா வாரியமானோ யக்ஷேனா பிரவிவேச நிசாசரா யதாது வாரிதோ ராம ந யதிஷ்டத் ச ராட்சசா ததஸ்தோரண உத்பாட்ய கேன யக்ஷேன தாடிதः ருதிரம் பிரஸ்ரவன் பாதி சைலோ தாதுஸ்ர வைரிவா. அந்த சூரியபானு அப்படின்ற அந்த யக்ஷனால தடுக்கப்பட்டாலும் இந்த அரக்கனாகப்பட்ட தசகிரீவன் வந்து உள்ளே புகுந்தான். ராமா தான் வந்து தடுக்கப்பட்ட வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உள்ளே நுழைந்த அந்த தசகிரீவன் அரக்கனை பார்த்துட்டு அந்த சூரியபானுன்ற யக்ஷனானவன் ஒரு தூணை பிடிங்கி அவன் மேலே எரிஞ்சான். செந்நிற தாதுக்களை வந்து பொழிய மலை, ஒரு மலை இருந்ததுன்னா அது வந்து செந்நிறமான தாதுக்களை பொழியும். அதுபோல இந்த அரக்கனாகப்பட்ட தசகிரீவன் தசானந்த ராவணன் அவனுடைய உடலிலிருந்து
ரத்தமானது பெருகியோடியும் அவன் கொஞ்சம் கூட நிலை குலையாமல் அந்த இடத்திலேயே அப்படியே நின்றுந்தான்றாமா. சார் சைரசிகாராபேனா தோரணேன சமாஹதः ஜகாம க்ஷிதம் வீரோ வரதானாத் ஸ்வயம்புவः தேனைவ தோரணே நாத யக்ஷஸ்தேனாவி தாடிதः நாத்ருஷ்யத ததா யக்ஷோ தஸ்மீகிருத தனுஸ்ததா. அதாவது இந்த அரக்கனாகப்பட்ட தசகரீவன் இருக்கானே ராவணா, ஒரு மலை சிகரம் போல விளங்கிய அந்த பெரிய தூணுனால தாக்கப்பட்ட போதிலும் இவன் தான் ஏற்கனவே பிரம்மா கிட்டேருந்து வரம் பெற்றிருக்கானே. யக்ஷ கந்தர்வர்கள் பிசாசர்கள் தேவர்கள் இவாளால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கானோ. அந்த வரத்தினுடைய மகிமையினால இந்த தசகிரீவனானவன் எந்த விடத்திலும் கொஞ்சம் கூட பாதிக்கப்படவே இல்லையரமா. என்ன பண்ணான், உடனடியா அந்த தூணியே மறுபடியும் தன்னோட கையில் எடுத்துட்டு இந்த யக்ஷனாகப்பட்ட சூரியபானு அவன் மீது அந்த அரக்கனானவன் எரிஞ்சான். அந்த தூணானது யக்ஷன் இந்த சூரியபானு மேலே பட்ட உடனேயே அவனுடைய உடலானது சாம்பலாகி போயிட்டு அவன் கடைசியில் அந்த போர்க்களத்தில் கண்ணில் கூட தென்படவே இல்லைறாமா. ததா பிரதுத்ருவு சர்வே திருஷ்டுவா ரக்ஷ பராக்கிரமம் ததோ நதீர் குகாசைவா யுதேசூர் பயபீடிதாக யஜ்ஞ பிரகரணா சந்தா விவர்ண வதனாஸ்ததா. அதற்கு பிறகு அன்றைய அந்த போர்க்குளத்தில் என்ன நடந்தது தெரியுமாறாமா. இந்த அரக்கனாகப்பட்ட தசகிரீவன் ராவணனுடைய எல்லையற்ற பேராற்றலை கண்ட யக்ஷ வீரர்கள் எல்லாரும் அன்னைக்கு அந்த யுத்த காலத்தை விட்டு ஓடி போனா. சில பேர் என்ன பண்ணா, பயத்தில் பக்கத்தில் இருந்த ஜலம் ஓடிட்டு இருக்கக்கூடிய நீர் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆற்றில் விழுந்தா. சில பேர் என்ன பண்ணானாக்கா சிலர் குகையில் போய் புகுந்து கொண்டார்கள். அங்கே போய் பதுக்கிட்டா எல்லாரும். சில பேர் யக்ஷர்கள் என்ன பண்ணால் தங்களுடைய கையில் இருந்த படைக்கருவிகளையெல்லாம் உதறி போட்டு விட்டு இனி இந்த அரக்கர்களோட நாம் எதுக்கு போர் செய்வானே அப்படின்ற எண்ணத்தையும் துறந்து விட்டு முகத்தில் ஒரு சோகத்தோட அந்த யுத்த காலத்தை விட்டு வெளியேறி போனாராமா. இத்தியாசேரியமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே சதுர்த்த சதகா. ஸ்ரீம பால வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 14வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்.